அம்மனுக்கு 21 தெய்வங்களும் அங்கு 61 வண்டிகளும் அத்தனைக்கு இந்த ஆபத்து ஆடை எங்க 18ஆம் வழி எடுப்பேன் எப்படி அவங்களுக்குதான் வாக்கு என்ன புரியுமா? தொழில் முறை 3 தடவை ஸ்டேஷன்ல 2 தடவை பஞ்சாயத்து முறையில அவங்க தான் வாக்கு, மற்றவங்க வாக்கு கிடையாது. பெங்களூர் சொல்றேன் கேட்டு பெங்களூர் இல்ல சென்னை கோயம்புத்தூர் கேரளா வச்சீங்களா அது பாயிண்ட் இருக்கு. அதாவது அது சுற்றுலா பண்ணுவோம். இந்த மீதி 3 ஊர்ல எந்த ஊருக்கு நம்ம போகலாம்? சென்னை, பெங்களூரு, கேரளா வந்து சும்மா பெங்களூர், சென்னை, கோயம்புத்தூர் நீங்க எந்த ஊருக்கு போகலாம்? புரியுற மாதிரி சொல்லுங்க. எல்லாம் இருந்து எதுவும் இல்லை. ஒன்றங்கள்லாம் வாழ்ந்து எல்லா வாழ்க்கையும் போயிட்டு இப்போ ஒன்றங்கள்லாம் வாழ்ந்து நிற்கிறோம் அப்படின்னா எதை தொட்டாலும் கெட்ட பிறகு கொடுப்போம், எதை செஞ்சாலும் ஒரு பெண்டிங்கை கொடுப்போம், எதை பண்ணாலும் ஒரு நிலைப்பாடை கொடுக்காது. எல்லாமே எதுவும் எதுவும் இல்லை. 3 வேலை நான் வயிறார நல்லபடியாக சாப்பிடணும்னு சத்தியம் பண்ண பார்த்துருக்கா என்ன நீ பார்த்துருக்கியா? நான் 3 நாள் நல்லபடியே சாப்பிட்றேங்க நல்லா இருக்கிறேன் ஒன்று கொடுத்துல அப்படி சொல்லி பார்க்கலாம். நான் இல்லைன்னு சத்தியம் ஏன் இல்லை? அப்படிங்கிற விழாக்கு இன்னொரு சொல்லணும்னா எப்ப இவனை முடிக்கிறாங்க நல்லது. அதுல 2 மாந்திரிகா 1 தாந்திரிகம். மாந்திரிகம்னா சேவன முடியுமா? தாந்திரிகம்னா வேற எந்த ஆஞ்சநேயர் வலுமை ஆஞ்சநேயர் நல்லா கேட்டுக்க. மற்ற சாமி வந்து உனக்கு ஒரே பக்கம் போல ஆஞ்சநேயர் தான் வராது. காலையெல்லாம் நரசிங்கெல்லாம் மாலையெல்லாம் முருகெல்லாம் பின்னாடி நேர ஆஞ்சநேயர் மட்டும் தான் கூப்பிட்டேன். என் பிள்ளைய பார்த்து காப்பாதுனாரு. அதுதான் ஆஞ்சநேயர் உனக்கு என்ன சொல்ல எந்த ஆஞ்சநேயர் பண்ணணும் அதான் கேட்க புரியுதா இல்லையா? அதான் நாம போனீங்க எனக்கு தெரியும் போனது என்ன சொன்னீங்க. இப்போ நான் ஒரே வார்த்தை பின்னாடி ஒரு ஆஞ்சநேயர் இப்போ பேசுகிறேன். வேற யாரையும் கூப்பிடல. இன்னைக்கு தான் கூப்பிட்டு என்னை வந்து உன்னை கும்பிட்டா தொழில் பிரச்சனை பிஸ்னஸ்ல மைண்ட்லாம் நான் வந்து அவங்க அதை பண்ணி சொல்ல சொல்கிறேன். நான் மைண்டு ஃப்ரீயாகி பழையபடி அந்த தொழிலில் வந்து நல்லா ஒரு தகுதியுமா நல்லா கரெக்டாக பண்ணணும். அப்படியே காப்பி ஏதோ ஒரு மைண்ட் சரியில் உன்னை பார்த்து பண்ணுறேன். நான் வீடு வந்து உன்னை அதை பண்ணி கூட கேட்குறேன். நான் ஆரம்பிக்கிறேன் இப்படின்னா அவங்க கும்பிட்டேங்குது. அவங்க கும்பிட்டியா கும்பிடும் போது உட்கார ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல உட்கார போட்டான். கீழே உட்காருங்க அங்கே உட்காருங்க. உட்கார போயிட்டு தள்ளி அந்த ஒரு தூணுக்கு அந்த பக்கம் போய் உட்காருங்க. நான் சொல்கிறதான் தரையாட்ட பாருங்க. உண்மைனா உண்மை அப்படின்னு சொல்லி ஏன்னா நான் சொல்கிறது தப்பா போயிடுவாங்க. இது விளக்கம் வேற என்ன கருத்து விளக்கம்? சரி இல்லை சாமி ஆமாம் தப்பா போயிடுவாங்க சாமி. என்ன பாரு இப்படி இப்போ உன்னை சுற்றி எல்லாம் எப்படி பிடிச்சிக்கிறாங்க? இருக்கு பிடிச்ச என்ன சொல்றாங்க? ஆக்சுவலி கரெக்டா? இப்போ நல்லபடி இப்போ எப்படி நம்ம சொல்றேன் இப்படி இப்படி எப்படி போட்டோம் எப்படி அப்படியா? அதே இப்படின்னா நாமக்காரி இப்படி எல்லாம் மற்ற வேண்டியது
ஆனா என்ன பண்ண தெரியாம நீங்க நாம உட்காந்து யோசிக்கிறோம். கரெக்டா? நல்ல போச்சு நம்ம அக்கா சொல்லலாம் எப்படி நம்ம எவ்வளோ தெரியுது அதெல்லாம் என்ன மாதிரி எப்படி பண்ண அக்கா சொல்லலாம். ஏன் இவ்வளோ தூரம் சொன்ன வழக்கம் தெரியுமா? இப்போ நமக்கு அதை ஒரு பெருசா ஒன்று நம்பிக்கை சாமி மேல நம்பிக்கை தெய்வத்தின் மீது நம்பிக்கை வந்து இந்த வாக்கு புரிகள் ரொம்ப கோபம் வரும். பெருசா நம்பிக்கை நம்பிக்கல சரி கூப்பிடாது பார்க்கலாம் சொன்னதெல்லாம் போய் பார்த்துடலாம் வைக்கிறோம் பார்க்கலாம் என்ன சொல்றாங்க பார்க்கலாம் இல்லை ஒரு பிரச்சனைக்கு ஒரு வழியை சொல்லிச்சிருக்காங்க போதும் அப்படின்னு சொல்லி தான் பல வருஷம் கரெக்டா உண்மையா இப்போ என்ன கேட்கலாம் என்னன்னா கேட்குது மற்ற புத்தகம் இல்லை கூட்டில் என்ன வேணா கொடுத்தீங்கன்னா ஒரு காயத்து வைக்கணுங்க ஒரு மைய வைக்கணுங்க எனக்கு கூட்டிட்டு போய் அந்த கரெக்டாக வளர்ந்து மற்ற மாதிரிலாம் தாடி வாங்கணும் நீ சொல்ல வைக்கணும் பத்தியா அடுத்த நான் மட்டும் நான் புதுசாக நான் காட்ட முடியும் நான் அவ்வளோ போயிட்டு புரியுதா என்ன வேணா பண்ணலாம் என்ன வேணா பண்ணலாம் என்ன பண்ணாலும் சொல்லி என்ன வேணா பண்ணலாம் என் நான் சிறுவன் என் ஓனர் பிள்ளை நான் சிறுவன் என் ஓனரு பெரியாருக்கு பெரிய ஓனர் என்னோட கொண்டு போய் இப்படியே கூட ஒரு மணிநாள் முடிஞ்சு வந்துருவாரு. அவனை காப்பாதான் நான் பண்ணுவேன். ஏன்னா தேவை சம்பளம் வேலை வந்து சம்பளம் வாங்கி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. சரி அது வந்து வேற என்ன கருத்துங்களப்பா திருமணம் முடிச்சு லவ் பண்ண பண்ண அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வேற என்ன கருத்துங்களப்பா இடதுகால குட்டிக்கு கீழே தந்துங்களா வேற என்ன கருத்துங்களப்பா ஆமா சத்தமடையுமா எந்த வேலை செய்வ எந்த வேலை தலைவர் எதோ ஒன்று நான் ரெடி பண்ணேன் எந்த வேலை பண்றேன் எப்படி பண்றேனா வேற வேலை செய்வா சரி யாரோட ஃப்ரெண்டு வெளிநாட்டுல எனக்கு தெரியும் ஏன் மச்சி இங்கே அப்படினாலும் இருக்குது அங்கேயே பரவாயில்லாடே இங்கே வந்துடாத மச்சி இங்கே வந்தீங்கன்னா இந்த குழப்பே வேணான்றோட மச்சி நான்லாம் ரொம்ப ரொம்ப எப்படா திரும்பிட்டுருக்கிறேன் என்ன பற்றி சொன்னா அவனுக்கு 2 பேரா அவனுக்கு 2 பேர் ஒரு பொண்ணை விரும்பி விட்டுட்டான் அவனும் அதே மாதிரி ஆள் உள்ள கொஞ்சம் நகராயிடும் கொஞ்சம் நகரா கரெக்டாக சொன்னால் வலது கைக்கு ரொம்ப மஸ்ட் பண்ணுறது சொன்னா பேசலாம் சொன்னா ஃபஸ்ட்டு நோடு மொத்தமாயுமா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோனை போட்டு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோ பார்த்து முடியாத பொண்ணு தான் வச்சான் அது இப்போ தான் உள்ளே போய்ட்டு எல்லாம் முடியாது முதல் பண்ணி எடுக்கல ஏதோ வெளியில் பேசு அப்படின்னு சொல்லி நாம் தூங்கும் போது இந்த கை விட்டு நல்லா கேட்டு இந்த கை விட்டு எந்திரிச்சு உட்காந்து முதல் எந்திரிச்சு நல்லா பண்ணுவோம். இந்த சொல்யூஷன் யார் செய்வா? ஏதாவது டவுட் ஏங்க இல்லை கிளியர் இருக்கா? மற்றவங்க மனசில் தானே மனசில் இதான் இருந்துச்சு சரி 30 பேர் பிரச்சனை செய்யணும் நல்லா இருக்கும் என்ன சொன்னாலும் சார்ஜர் 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 இங்கேருந்து எங்கே போட்டு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு சுவிட்ச் ஆஃப் ஆகும்
ஊர்ல என்னுடைய குலதெய்வம் கருப்பசாமி குடி கொண்டிருக்கான். கண்ணாத்தா மாதிரி 1000 சக்திகள் வந்தாலும் அவன்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் காவல் தெய்வம், காக்கும் தெய்வம். அவனை நம்பி சரணடைஞ்சவங்களை அவன் காப்பாத்தாம விட்டதா சரித்திரமே கிடையாது. நீ அங்க போய் முறையிடுதாயி.